அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா டாப் பெர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது நான் இந்த எக்கனாமிக் டைம்ஸ்ல ரீசெண்டா டேட்டா பார்த்துன்னு இருந்தேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அதாவது ஆர்டி மாதிரி மந்த்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கடைசி 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஆக்சுவலா மோர் தென் 15% 20% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஆனால் 10 வருஷத்துல கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணலான்னு பார்த்துன்னு இருக்கும்போது அவங்களே எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இருக்கு. மோர் தென் 20% கொடுத்தது மட்டும் நான் ஃபில்டர் அவுட் பண்ணேன். ஓகேங்களா, பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 25% எல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம போடுற முதலீடு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துல உங்களுக்கு 3 மடங்கு ஆகுது. ஓகேங்களா, அதாவது 10 வருஷத்துல நீங்க 12 லட்சம் போட்டீங்கன்னா மாசம் 10,000 ரூபாய் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுங்களேன், 12 லட்சம் வருது நீங்க போடுற முதலீடு. அது பாத்தீங்கன்னா 3 மடங்கு மேல அதிகமாகுது. 38 லட்சம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன். நீங்க இதே போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் ஆர்டி அப்படி போட்டுருந்தீங்கன்னா வச்சுங்களேன், ஆர்டி போடுறீங்க பேங்க் ஆர்டி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லயும், போஸ்ட் ஆஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு பேங்க் ஆர்டியோட. அதாவது கிட்டத்தட்ட 6.7% கிடைக்குது, அவ்வளவுதான். ஆனா இதுல ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு சொன்னேன், 20%. ஸோ எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன். பேங்க் ஆர்டியில் பார்த்தீங்கன்னா 17 lakhs, இதே மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஸ்கீம் வச்சுங்க 38 லட்சம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க, 21 லட்சம் வித்தியாசம். இந்த ஷேர் மார்க்கெட்டை பயந்து ஒதுங்கிறது ஒரு தப்பான விஷயம். அதே நேரத்துல தெரியாமையும் போய் முதலீடு பண்ணக்கூடாது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கினே வந்தீங்கன்னா வச்சுங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சேவ் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு பேசிவ் இன்கம் உருவாக்கணும். வயசான காலத்துல நம்மளுக்கு ஒரு சேவிங் இருந்துனே இருக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எஜுகேட் பண்ணாம இருக்கிறது தான். ஸோ அதனால நிறைய பாருங்க, எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், இப்படி நிறைய வெப்சைட் இருக்கு, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு, நிறைய சேனல்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம நாலேஜ் வளர்த்துக்கினீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா நீங்க உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பல மடங்கு அதிகமாக்க முடியும். ஓகேங்களா, அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ இதுல நம்ம இந்த வீடியோல எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் மந்த்லி எஸ்ஐபிக்கும் ஆர்டிக்கும், அதாவது பேங்க் ஆர்டி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிக்கும் உள்ள கம்பேரிசன் இப்ப பார்க்கலாம். ரெண்டுமே நம்ம 10 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்றோம் மந்த்லி இன்வெஸ்ட் பண்றதுக்கு. மந்த்லி எஸ்ஐபி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல 10,000 ஃபிக்ஸ் பண்றீங்க. அதே ஆர்டியும் அதே மாதிரி 10,000 பண்றீங்க. இது ரெண்டுத்தையும் போடும்போது நீங்க 10 இயர்ஸ்க்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 12 lakhs பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஆனா ரிட்டர்ன்ஸ் பாருங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி நான் சொல்ற ஸ்கீம், அதாவது எக்கனாமிக் டைம்ஸ்ல கொடுத்த டேட்டா வச்சு நான் சொல்றேன். அது உங்களுக்கு என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்னு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். அதுல ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸே பாத்தீங்கன்னா மோர் தென் 20% தான் கிடைக்குது. 25% எல்லாம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, சோ நான் மினிமம் 20% எடுத்துக்கணும். அதுக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26,23,636 கிடைக்குது அடிஷனல் அமௌண்ட். ஓகேங்களா, சோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வருது பாருங்க. டோட்டல் அமௌண்ட் 38,23,636 கிடைக்குது 10 இயர்ஸ் கழிச்சு. இது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி. இதே போஸ்ட் ஆஃபீஸ்ல எவ்வளவு கிடைக்குது பாருங்க, 17,08,546 தான் கிடைக்குது. சோ எவ்வளவு வித்தியாசம் பாருங்க, கிட்டத்தட்ட 21,15,000 வித்தியாசம் கிடைக்குது. சோ இது நீங்க ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா, சோ லாங் டேர்ம் போது பங்கு சந்தை ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். ஓகேங்களா, ஆனா லாங் டேர்ம் சொல்லும் போது இந்த ரிட்டர்ன்ஸ் கன்சிஸ்டன்டா கொடுக்குது. இப்ப நார்மலாவே எப்பேற்பட்ட ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரும் பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு சொல்லுவாங்கன்னா மினிமம் 15% சொல்லுவாங்க, நீங்க யாரை கேட்டாலும் சரி. ஓகேங்களா, ஸோ நம்ம இது டாப் பெர்ஃபார்மிங் ஃபண்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்ம கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணி அதுல கரெக்டா முதலீடு பண்ணிட்டீங்கன்னா தைரியமா இருக்கலாம் நீங்க. ஓகேங்களா, ஸோ மியூச்சுவல் ஃபண்டுன்னும் போது பாத்தீங்கன்னா எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போறதுலாம் டவுட் இருக்கும். நீங்க ஒரு நல்ல ரெக்கக்னைஸ்டு பேங்க்லயே நிறைய மியூச்சுவல் ஃபண்டு ப்ராடக்ட் விற்கிறாங்க. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு, கோட்டாக்கு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க். ஓகேங்களா, இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல கூட நீங்க அதுலயே டாப் பெர்ஃபார்ம் பண்றதை நீங்க சூஸ் பண்ணி அதுல முதலீடு பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம எக்கனாமிக் டைம்ஸ்ல டேட்டா வச்சு, எக்கனாமிக் டைம்ஸ்ல நிறைய டேட்டா இருக்கு, நீங்க அங்கேயே உங்களுடைய எஜுகேட் பண்ணினே இருக்கலாம். ஓகே, அதுலயே ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு டாபிக் இருக்கு, அது உள்ள போனீங்கன்னு வச்சுங்களேன், அதுல எல்லாமே டாப் பெர்ஃபார்மிங் ஃபண்ட், எல்லா டைப்பான ஃபண்ட்ஸும் அதுல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். எக்கனாமிக் டைம்ஸ்ல டேட்டா படி பாத்தீங்கன்னா மோர் தென் 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்த டாப் 7 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் தான் இதுல பாக்குறோம் நம்ம. ஓகேங்களா, அதாவது எஸ்ஐபி மூலமா 10 இயர்ஸ் நீங்க முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா டாப்பா ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்டுங்க தான் இது. ஓகேங்களா, இதுல பாருங்க, நீங்க ஸ்மால் கேப் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வகையான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இருக்கு.
அதுல வந்து எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு, நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு, கோடக் ஸ்மால் கேப் ஃபண்டு, டிஎஸ்பி ஸ்மால் கேப் ஃபண்டு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் மோர் தென் 20% கொடுத்துருக்கு. எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 24%, நிப்பானும் பாத்தீங்கன்னா 24% கொடுத்துருக்கு ரிட்டர்ன்ஸ். மல்டி கேப் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்டுன்னு ஒன்னு இருக்கு, அது வந்து 22% கொடுத்துருக்கு. ஃபிளெக்சி கேப் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா குவாண்ட் ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 21% கொடுத்துருக்கு. லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிரா அசெட் எமர்ஜிங் ப்ளூ சிப் அது வந்து 20% கொடுத்துருக்கு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த ஸ்மால் கேப் ஸ்கீம்னா என்ன, மல்டி கேப் ஸ்கீம்னா என்ன, ஃபிளெக்சி கேப் ஸ்கீம்னா என்ன, லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஸ்கீம்னா என்ன அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல 3 வகையா ஸ்கீம் பிரிச்சிருக்காங்க. அதாவது ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப். கேப்ன்றது கேபிட்டல், ஸ்மால் கேபிட்டல் உள்ள கம்பெனிஸ், அதாவது சின்ன கம்பெனிஸ் எல்லாம் ஸ்மால்ல வந்துடும். பெரிய கம்பெனிஸ் மோர் தென் 10,000 crores இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப், அதெல்லாம் லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. மிட் கேப்ன்றது ரெண்டுத்துக்கு நடுவுல. ஓகேங்களா? சோ இது இப்படி பிரிப்பாங்க. காரணம் என்னன்னா ஸ்மால் கேப்ன்றது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், அதுல நிறைய பேர் முதலீடு பண்ண மாட்டாங்க. புது கம்பெனி இல்லைன்னா கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும் ஸ்டார்ட் அப் பண்ணி, இல்ல ரொம்ப மார்க்கெட் கேப் கம்மியா இருக்கிறதுலாம் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தா இது முன்னாடி சூழ்நிலை வரும் அப்படின்ற அந்த ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கு. ஆனா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டைரக்டா ஷேர் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாததால இதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பாரு. அவர் பிரச்சனை கம்பெனி தானே டக்குன்னு வேற இந்த கம்பெனி வித்துட்டு வேற வாங்கி போடுவாரு. சோ அது மாதிரி வேற எல்லாம் பார்க்கறதால அவருக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்னு இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல. அவங்க 1% கிட்ட எடுத்துப்பாங்க, ஒரு ஸ்கீம் பொறுத்து இருக்குன்னு வச்சுங்களேன், அதை எடுத்துப்பாங்க. சோ அதனால ஸ்மால் கேப் ஸ்கீம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஸ்கீம் இல்ல அதுல முதலீடு பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயம் கம்மி. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனி இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இது மாதிரி HDFC பேங்க், இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து இது மாதிரி இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஸ்கீம்ல வந்து முதலீடு பண்ணிருப்பாங்க. சோ ஒரு ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஸ்கீம்ல ஒரு 20 கம்பெனி கூட போர்ட்ஃபோலியோ வச்சுப்பாங்க, அங்க எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ் முதலீடு பண்ணுவாங்க. இதுவே மல்டி கேப் ஸ்கீமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்க முதலீடு பண்றது பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கிற கம்பெனி தான் பார்ப்பாங்க. அதாவது அது ஸ்மால் கேப் கம்பெனியா இருக்கலாம், இல்ல மிட் கேப் கம்பெனியா இருக்கலாம், இல்ல லார்ஜ் கேப் கம்பெனியா இருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆக்டிவா இருக்குது, அதாவது மொமெண்டத்துல இருக்குது, எதெல்லாம் வந்து growth இருக்கும் அப்படின்னு நினைச்சு கூட growth ஃபண்ட் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிலது வந்து ஆக்டிவ் ஃபண்ட்னா இப்போ வந்து growth இருந்துனே இருக்கு. ஓகேங்களா? சோ அது மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அவங்க வந்து எவ்வளவு கேபிட்டல், மார்க்கெட் கேபிட்டல், சின்ன கம்பெனியா பெரிய கம்பெனி எல்லாம் பார்க்க மாட்டாங்க, நல்ல கம்பெனியான்றது மட்டும் பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அப்படி பண்றது தீம் பேஸ் பண்ணி கூட செலக்ட் பண்ணுவாங்க. சில டைம்ல வந்து கிரீன் எனர்ஜி பேஸ் பண்ணி சோலார் இது மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, பவர் கம்பெனிஸ், இது மாதிரி எல்லாம் தீம் பேஸ் பண்ணி எல்லாம் சூஸ் பண்ணி முதலீடு பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்ற ஃபண்டு நீங்க அவங்க எதெல்லாம் முதலீடு பண்றாங்க நீங்க டேட்டா தெரிஞ்சுங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி. இப்ப எல்லா டேட்டாவும் கிடைக்குதுங்க, நீங்க எக்கனாமிக் டைம்ஸ் போனாவே போதும், மணி கண்ட்ரோல்ல போனா போதும், அதுலயே எல்லா டேட்டா நீங்க பண்ற ஃபண்டை செலக்ட் பண்ணி அதுல என்னென்ன கம்பெனி அவங்க முதலீடு பண்றாங்க அப்படின்றது நீங்களே செக் பண்ண முடியும். எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இதெல்லாம் பார்க்கலாம். எவ்வளவு கிரைசல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கிரைசல் ரேட்டிங் வந்து முக்கியமான ஒரு ரேட்டிங். ஓகேங்களா? 5 ஸ்டார் இருந்ததா, 4 ஸ்டார் மினிமம் இருக்கான்னு பாருங்க. சோ இதெல்லாம் பார்த்து நீங்க முதலீடு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்கனாமிக் டைம்ஸ் இந்த டேட்டா வந்து எந்த பீரியட்ல சூஸ் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 2012 இருந்து அக்டோபர் 2020 ஓகேங்களா? சோ இந்த பீரியட்ல டாப்பா பெர்ஃபார்ம் பண்ண 7 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் தான் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பணக்காரனுங்க வந்து கரெக்டா வந்து அவங்கள எஜுகேட் பண்ணின்னு இன்னும் பணக்காரன் ஆகினே இருக்காங்க. நம்ம மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்லாம் என்ன பண்றோம், லக்ஸீரியஸா அவங்கள பார்த்து நம்ம வாழணும்னு நினைச்சு தேவையில்லாம இஎம்ஐல எல்லாத்தையும் வாங்கின்னு இருப்போம். காரு, வீடு எல்லாமே. அது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகங்க. நம்மளுக்கு பேங்க் ஆர்டில நீங்க போட்டீங்கன்னாவே இல்ல பேங்க் டெபாசிட் போட்டாவே 7% எல்லாமே கிடைக்குது. ஆனா உங்களுக்கு வந்து இஎம்ஐக்குன்னு போனீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் லோன்லாம் பார்த்தீங்கன்னா 15%, 18% கிடக்குது. நிறைய பேர் அதெல்லாம் வந்து எமர்ஜென்சி வாங்கிடுறாங்க தெரியாமே. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் தேவையெல்லாம் பேங்க்கு தான் கொடுத்துன்னு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீங்க வந்து ஏதாவது வாங்கணும்னு நினைச்சா இது மாதிரி எஸ்ஐபி மாதிரி வாங்கிட்டு சேர்த்து வச்சுட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சேவிங் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரெஷரே இருக்காது. வாழ்க்கையில நிம்மதியா வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னா நீங்க வந்து சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் வந்த பிறகு நீங்க வந்து தேவையானதை வாங்கிக்கிங்க. தேவையில்லாத வாங்கி நீங்க உங்களை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்ப இருக்கிற பொருளாதார பிரச்சனை வந்து இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்கும்னு தெரியல. 2-3 வருஷம் ஓடும் போல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க உங்க முதலீட்டை கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் நோட்டிபிகேஷனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.